மைசூரில் இருக்கிற வெள்ளாள முதலியார்கள் சங்க கட்டடம் இது. இந்த கட்டடம் மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு ஸ்கூலும் இருக்குது. அந்த ஸ்கூலும் வெள்ளாள முதலியார்களுக்கு சொந்தமான பில்டிங் தான். அறிமுகப்படுத்திடுவோம் சார். என்ன சங்கம் என்ன ஒரு சின்ன அறிமுகம் சார். நீங்கள் ஏற்படுறீங்களா? தமிழில் தான் சொல்லணுமா சார்? இப்போது நம்ம மைசூர் வெள்ளாள அசோசியேஷன்னா முதலியார் சங்கம்னு சார். இது மைசூரில் ஸ்டார்ட் ஆகிருந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு முதலியார் சங்கம் சார். 1927 எல்லாம் நம்ம பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு 200 இயர்ஸோ 150 இயர்ஸ் பேக் இங்கே வந்தவங்க. ஆர்காட் எல்லாம் வேலூர் பேஸ்ட். இங்கே வந்துக்கிறவங்க எல்லாம் வேலூர் பேஸ்ட் எல்லாம் வேலூர் பேஸ்ட்ல தான் இங்கே வந்து 10% தான் இப்போது மிச்செல்லாம் 90% பழைய ஆளுங்க தான். நான் எல்லாம் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணிடணும். பேசுங்க ரெக்கார்ட் ஆகிட்டே பேசுங்க சார். இது நம்ம பேஸு 1927 இங்கே இருந்தவங்க தான் எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்டரு, இட்கே சுடுறது, இப்படி கல்லிங்க செங்கல் இந்த மாதிரி எல்லாம் அவங்க கஷ்டத்தில் வேலை இருக்கிறவங்க தான் இங்கே எல்லாம் இருந்து எல்லாம் 200 இயர்ஸ் பேக் இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. அப்புறம் அரண்மனை கான்ட்ராக்டும் இங்கே செஞ்சாங்க. அரண்மனை மைசூர் பேலஸ் அதில் கான்ட்ராக்ட் கூட எங்கள் முத்தாத்தா லட்சுமி முதலியாரன் கூட கான்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு தர்பார் இதெல்லாம் கொடுத்துருவோம். வீட்டில் போட்டெல்லாம் இருக்குது. எங்கள் வீட்டில் கூட என்ன மாதிரி வேலை செஞ்சாங்க கான்ட்ராக்ட். அப்புறம் தேவராஜா மார்க்கெட்டுன்னு பாருங்க, அதுலேயே லட்சுமி முதலியாரன்றவங்களும் கட்டியிருக்கிறாங்க. அரண்மனையில் என்ன மாதிரி கான்ட்ராக்ட் என்ன சார்? ஒரு ஸ்ட்ரக்சருங்க இப்போ ஒரு ஸ்ட்ரக்சருங்க, ஒரு கம்போ, ஒரு தார்சி இந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம ஜனங்க மெயின் பாத்திரம் அந்த வயசிருக்கிறாங்க அரண்மனை கட்டுறதுக்கு. அப்புறம் இந்த நம்ம திருவண்ணாமலை முதலியார் இருந்தாங்க, அவங்களும் மைசூர்ல இந்த கேர் சர்க்கிள் பாருங்க ஒரு யூனிட் அவங்கள தான் கட்டிந்து. இப்படி நம்மளவங்க தான் சார் மைசூர்ல அந்த எல்லா பேலஸ் எல்லாம் பேஸ்ல வந்தாங்க. அப்போ மகாராஜ்ல என்ன பண்ணுவாங்க, இங்க இந்த லொக்காலிட்டியில இந்த இட்கேக்குள்ள பேஸ்ட் மைசூர்ல முதலியாரங்க இங்க தான் பேஸ்ட் இட்கேக்குள்ள. இப்போ எல்லாம் மைக்ரேட் ஆனாங்க இங்க இருந்து வேற எக்ஸ்டென்ஷனுங்கோ அங்கங்க அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் கால்ரா வந்துட்டு இங்கிருந்து கால்ரா வந்துருச்சு, வாந்தி பேதி நெட்டு வந்துருச்சு. அப்போ எல்லாரும் அந்த சப்ஜெக்ட்டுங்க வேறு ஆயிட்டாங்க. அப்புறம் சார் அதாயிடுச்சு. இப்போ எவ்வளோ பேர் இருப்பீங்க சார் மைசூர் வரைக்கும்? டோட்டல் மைசூர் சாமராஜ் நகர டோட்டல் டிஸ்ட்ரிக்ட்டுங்கள நியர்லி 1 lakh பாப்புலேஷன் இருக்கிறோம். ஆல் தமிழியன்ஸ் நாங்கள் முதலியாருங்கன்னா கம்மி வராங்க, அவ்வளோ இல்லை. தமிழ்காரங்கன்னா 1 lakh இருக்கிறாங்க. மைசூர் சாமராஜ் நகர் 2 டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து நம்ம மைசூர் சிட்டியில் கார்பரேஷன் லிமிட்ல ஒரு 25,000-30,000 பேர் தமிழியன்ஸ். நம்ம முதலியாரில் ஒரு 15-20,000 இருக்கிறோம். இப்போ இங்கே நம்மளுக்கு ஆளு இங்கே மெம்பர் 1,000 இருக்கிறோம். இந்த பில்டிங்கே உங்களோட நம்ம மைசூர் வெள்ளாள முதலியார் சங்கத்துக்கு சார். நீங்கள் சார் என் பேர் வெங்கடேஷ், வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிற வெள்ளாள அசோசியேஷனுக்கு. எங்கள் ஃபாதர் செக்ரட்டரி ஆனாங்க, எங்கள் பிரதர் செக்ரட்டரி சோமசுந்தரம்ட்டு, எங்கள் பிரதர் செக்ரட்டரி இருந்தார் சந்திரகாந்தன்ட்டு, மிச்ச இன்னொரு பிரதர் டைரக்டர் இருந்தார் லட்சுமிசாமின்ட்டு. பட் நம்ம குடும்பம் எல்லாம் இருக்குது. இது ஈவன் ப்ராப்பர்ட்டி எங்கள் ஃபாதர் பேர் தான் இப்போ ஈவன் கூட இருக்குது. அந்த டைமில் மகாராஜா அலாட் பண்ணிச்சு கொடுத்துருந்தது நம்மளுக்கு. மகாராஜா மூடா சொல்லி அலாட் பண்ணிச்சு. அந்த டைம் அலர்ட் ஆகிருக்கு. சோமசுந்தரம் முதலியார் அவங்களுக்கு மைசூர்ல சர்க்கிள் இருக்குது எம்ஜி ரோட்ல. எவ்வளோ பரப்பு சார்? எவ்வளோ இது 17,015 ஸ்கொயர் ஃபீட். டோட்டல் 17,015 ஸ்கொயர் ஃபீட். 17,015 ஸ்கொயர் ஃபீட். அரை ஏக்கர் வருது சார். 300 ಒಂದು ಎಕರೆ. 34,000 ಒಂದು ಎಕರೆ. 75 ಅரை ಎಕರೆ வருது சார். இது வேற என்னென்ன கம்யூனிட்டி, தமிழ் கம்யூனிட்டி சார் என்னென்ன கம்யூனிட்டி எல்லாம் இருக்கு சார்? நம்மள துரு வெள்ளாள தான் முதலியார் தான் நம்ம மேக்ஸிமம். வெள்ளாள முதலியார் துருவ முதலியார் ரெண்டு ஒன்றா சார்? ரெண்டு ஒன்றா சார். இப்போ இங்கே நம்ம சங்கத்தில் என்ன எடுத்துங்கிறோம்னா வெள்ளாள முதலியார், வெள்ளாளம்மா, அப்புறம் அங்கமுடியாருன்னு எடுத்துங்கிறோம். இங்கே மைசூரில் பாப்புலேஷனில் பிள்ளைங்கோ செட்டியாருங்கோ அவங்களும் வேற அவங்களும் சங்கம் பண்ணி அவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் இது பெஸ்ட்டு ஒரு 3 வெள்ளாள அசோசியேஷனில் வெள்ளாள முதலியாருங்கோ அங்கமுடியாருன்னு 3 பேர் இந்த சங்கத்தில் இருக்கிறோம் சார். அப்போ இங்கேருந்து ஏரியாவில் விட்டு பொம்பசாரு, அப்புறமா விஜயநகர் செய்மெண்ட், கேத்மல்லி எல்லாம் மைக்ரேட் ஆகிட்டாங்க எல்லாரும் அந்த டைமில். இல்லை நிறைய பேர் இருந்திருக்கோம். கவுண்டர்னு இருக்காங்கல்ல அவங்க இல்லை எங்கள் விவசாயமே பேஸ்டு விவசாயம் பண்ணுறது. ஃபார்மர்ஸ் நம்மளது இது அகமுடியர்களும் ஸ்கூலுக்கோசரம் அகமுடி பண்ணிங்கிறாங்க, பெனிஃபிட் கோசரம்.
ஏ குரூப் போட்டவன்ட்டு அவன் பண்ணிங்கிறது. ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ ಇದು ಸ್ಕೀಮ್ சார் இன்னொன்று ಏನಾಗಿದೆ, நாங்கள் இங்கெல்லாம் பிறந்து வளர்ந்தவங்க எங்களுக்கு எல்லாருக்கும் முதல் ஜெனரலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். அகமுடியான்னு எங்களுக்கு கொடுத்துனில்ல. அவங்க யாருன்னா பெஸ்ட் முதல்ல அந்த அகமுடி கொடுத்தா அவங்க அகமுடியா கண்டினியூ. அதான் தமிழ்நாடுலேருந்து எடுத்தாக்கணும். அங்கே இருந்தவங்க நம்ம எடுத்தோம், நம்ம கர்நாடகாவில் யாரும் எடுக்க முடியாது. தமிழ்நாடுலேருந்து வந்து இங்கே இருக்கிறாங்களா, அவங்க அங்கேருந்து எடுத்தாங்க. சரி சரி. அவங்க பெனிஃபிட்டுக்கு நம்ம பண்ண முடியும். அப்புறம் நமக்கு இடஒதுக்கீடு இருக்கா சார்? இப்போ ரிசர்வேஷன்லாம் இருக்கா? இல்லை இல்லை அதெல்லாம் ஒண்ணு. நாங்கள் ஒன்று ஜென்ரல் வந்துடுவீங்க. நாங்கள் ஜென்ரலில் சார், நாங்கள் இங்கே வரோம் சங்கம் பண்ணி உட்காந்துல்ல சார். நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா சமாஜ சேவை பண்ணிக்கிறோம். பூர் பீப்புளுங்களுக்கு ஃபீஸ் கம்மி பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்கூல்லே 2 பில்டிங் வாடகை விட்டுருக்கோம். அங்கே நம்ம எல்லா ஜனங்களுக்கும் வரும் முதலியாருக்கே பண்ணிடல. எல்லா ஜனங்களும் ஃபீஸ் கம்மி பண்ணிச்சுங்கிறோம். அப்புறம் டெத் ஃபண்ட் கொடுத்துங்கிறோம் 10,000. நம்ம சமாஜத்தில் என்ன தொந்தரவுனோ நாங்கள் எல்லாரும் ஆஃபீஸ் பேர்ஸ் போய் அட்டென்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு மாதிரி சமாஜத்தில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்ற உத்தேசம் தான் சங்கம் பண்ணி நடத்திக்கிறோம் சார். சோமு ಈ ಸೋಮು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್. பிரசிடென்ட் நீங்க தான் பிரசிடென்ட், சங்கத்தோட பிரசிடென்ட். தமிழ்நாட்டில் நாங்கள் எங்களது கைனி எல்லாம் இருந்துச்சு. வீரநாங்கல் மாவட்டம் அது. அது வெள்ளிமலை. வேலூர் தான். வேலூர் மாவட்டம் தான். அது வீரநாங்கல்ன்ட்டு இருக்குது. அங்கே இருந்தது. அங்கே கைனி இப்போ கூட இருக்குது எங்களுது. அங்கே இப்போ யாரும் நாங்கள் போய்க்கின்னு இல்லை. மொத்தத்தில் எங்களுதுன்ட்டு வேறவங்க இது பண்ணின்னு இருக்கிறாங்க. என்ன சார்? எங்கள் பசங்க இங்கே தான் இருக்கிறாங்க. எல்லாரும் மைசூர்லேயே தான் இருக்காங்க. ನಾನು ಸುಂದರಮೂರ್ತಿ ಜಾಯಿಂಟ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಮೈಸೂರು. ತಿಲಕ್ ಅಂತ ಟ್ರೆಸರರ್. ಡೈರೆಕ್ಟರ್ ಉಮೇಶ್ ಅಂತ ಡೈರೆಕ್ಟರ್. ಸಂತೋಷ್ ಕುಮಾರ್ ಡೈರೆಕ್ಟರ್. சார் நான் ஆர்ஹெச் குமாரன்னு செக்ரட்டரி. ஆர்ஹெச் குமாரன்னு செக்ரட்டரி சார். என் பேர் வெங்கடேஷ், வெங்கடேஷ், வைஸ் பிரசிடென்ட். என் பேர் பாலசுப்ரமணியம்ன்ட்டு. நான் சுகுணா மோட்டார்ஸில் மைசூரில் சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கேன், ஒர்க் பண்ணுறேன். இங்கே டேரக்டர். என்ன வேலை செய்யுங்க? நாங்கள் ட்ராவல்ஸ் சார். ஏதோ சொல்லுவாங்க. இங்கே டைரக்டராக மைசூர் வெள்ளாள் அசோசியேஷனில் டைரக்டராக ஒர்க் பண்ணிருக்கேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சார் பிஸ்னஸ் பண்ணுறோம். நான் பிஸ்னஸும் பண்ணுறேன், ஜோதியில் மைசூர் சிட்டி கார்பரேஷன் கார்பரேட்டராக நாம் ரிட்டையர்ட் சார் பேர். சார் என்னவா இருந்து ரிட்டையர்? நம்ம ஃபேக்ட்ரிலேருந்தோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம். நான் மில்க் மர்ச்சೆಂಟ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್. மில்க் மர்ச்சೆಂಟ್ விஜயகுமார் இங்கே இங்கே மேனேஜராக இங்கே பண்ணினதுக்கு விஜயகுமார். என்ன ஜாப் இருக்கீங்க? நான் மேனேஜராக இருக்கேன் மைசூர் வெள்ளாள் அசோசியேஷன் இந்த ட்ரஸ்ட்டில் மேனேஜராக இருக்கேன். விவசாயம் பண்றவங்களும் இருக்காங்க தமிழ்நாடு. ஆமாம் நம்ம தான் விவசாயி தான். வெள்ளாளாவினா விவசாயம். அங்க நிலம் இருக்கா சார்? ஆமாங்க. எல்லாம் டெனண்ட் இதில் நம்மளதெல்லாம் 72ல் இந்திரா காந்தி ஃபீல்டில் நம்மளதெல்லாம் லேண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டெனண்ட் இது எல்லாம் போயிடுச்சு லேண்ட்ஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் மேலே இருந்தது நம்மளதெல்லாம். மைசூரில் தான் இருந்தது. இப்போ எதுவும் இல்லை, ஒரு எல்லாம் எடுத்துட்டாங்க, கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. உழவருக்கு பூமிங்கும் போது நம்மளதெல்லாம் பூமியெல்லாம் போயிடுச்சுங்க நம்மளதெல்லாம். யார் செய்கிறாங்க அவங்களுக்கு அது இப்போ விவசாயம் எதுவும் இல்லை, எல்லாம் இப்போ ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமா நம்மளாம் செங்கல் எடுத்துட்டு இருந்தோம். நம்மளது இங்கே செங்கல் செய்தெல்லாம் எங்கள் தாத்தாலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம ட்ராவல்ஸுக்கு வந்துட்டோம். அந்த வேலை செய்ய அவரில் நான் வந்து இங்கே ஜாயின்ட் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறேன். என்ன ஜாப்ல இருக்கீங்க? நான் ஈக்குவலைஸ் ஆர்சிமெண்ட் கம்பெனியில் சீனியர் மேனேஜராக இருக்கிறேன். கல்யாணம் ஆகிடுச்சு. இங்கே ஃபேமிலியெல்லாம் பெஸ்ட் ஆஃப் மைசூர் தான். அதெல்லாம் அது பழைய கமிட்டி சார். அவங்க இந்த வந்து உமா மகேஷ். நான் டீ கடையில் வேலை செய்கிறேன். இந்த கோயில் நம்பராக இருக்கிறேன். டீ கடையில் வேலை செய்கிறீங்க? ஓகே. கோயிலில் நம்பராக இருக்கிறேன். கோயிலும் கோயிலில் பார்த்துக்குறோம். ஓஹோ. 96. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணிட்டோம். வேலூரில் கொடுத்துக்குறோம். கொடுத்துக்குறோம் பொண்ணு. தமிழ் தான் இல்லையா? தமிழ்காரன் முதலியார்கார் தான். சரிண்ணா. எல்லாம் சங்கத்தில் தான் இருக்கிறோம். சரி சரி. எல்லாம் முதலியார் சங்கம் தான் இது. எல்லாம் கோயில் நடத்தினுக்கிறோம். சரிண்ணா, சந்தோஷம். 96 வருஷம் ஆச்சு. வேறு நல்லா சம்பாதிக்க முடியுதா டீ கடையில்? வருமானம் பரவாயில்லையா? வருமானம் இருக்கு. சம்பளம் தராங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபாய். ரூம் எல்லாம் தராங்க. சரிண்ணா. நீங்கள் உங்கள் பேருண்ணா? எங்கள் பேர் வந்து மாதேவையா. மாதேவ். நீங்கள் கன்னடமா தமிழா? நான் கன்னடம். ஓகே ஓகே. எங்கள் தமிழ்காரங்க எவ்வளோ இருப்பாங்க? ரொம்ப இருக்குது சார். எல்லாம் மிக்ஸ் இருக்குது. எங்கள் மைசூரில் வந்து ஒரே மாதிரி ஆள் இல்லை. இங்கே எல்லாம் கூட இருக்குது. தமிழியன்ஸ் இருக்குது, மலையாளம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, கன்னடம் இருக்குது, ஹிந்திக்கார் இருக்குது, மார்வாடியன்ஸ் இருக்குது. எல்லாம் பிஸ்னஸ்மேன் கூட எல்லா மாதிரி தமிழ்
வணக்கம் சாமி, உங்கள் பேர்? சிக்லிங்காயான்ட்டு. உங்கள் பேர் என்ன? சிக்லிங்காயான்ட்டு. சுரு நீங்கள் தமிழா கன்னடமா? கன்னடா. ஓகே ஓகே. இந்த ஏரியா வந்து இந்திரா நகர். இங்கே தமிழ்காரங்க நிறைய இருக்காங்க. நல்லா கன்னடக்காரங்க தமிழ்காரங்க எல்லாம் நல்லா இருக்கும், ஒத்துமையாக இருக்கீங்க. இது வந்து தமிழ், இந்த கோயில் வந்து தமிழ்காரங்க கன்னட எல்லாம் சேர்த்துக்காங்க. தமிழ்காரங்க எல்லாருக்கான கோயில். எல்லாருக்கும் இந்த சாமி வந்து மாரியம்மன். மாரியம்மன். ஓகே. கருவத் கோயில்ன்ட்டு. என்ன சொல்லணும் சொல்லுங்க. உங்கள் பேர் என்னன்னா? கோவிந்தராஜ். நீங்கள் தமிழா கன்னடமா? தமிழ்நாடு. தமிழ். ஓஹோ. எங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். ஓகே ஓகே. சொந்த ஊர் மெட்ராஸ். அப்படியா? மெட்ராஸ். எப்போ எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இங்கே வந்திருப்பீங்க? அது எங்கள் அப்பாவோட தலைமுறையிலேருந்து வந்துட்டாங்க. அப்பா வந்துட்டாரா? அப்பா. சரி சரி. என்ன வேலை செய்றீங்கண்ணா? நான் கொத்தனார் பில்டிங் வேலை செய்கிறேன், மேஸ்திரி வேலை செய்கிறேன். ஓகே ஓகே. காரங்களாம் என்ன மாதிரி வேலையிலலாம் இருக்கீங்க? எல்லாம் மேஸ்திரி வேலை செய்ய வைக்கிறாங்க, எல்லாம் ஃபேக்ட்ரியில் இருக்கிறாங்க, நிறைய பேர் வேறு வேறு மாதிரி வேலையில் இருக்கிறாங்க. சரி சரி. மெக்கானிக்ஸ் இருக்கிறாங்க.